திமுக அரசு கரூர் சம்பவத்தில் உண்மை வெளியே வந்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறது என்று நன்றாக தெரிகிறது. நாம் தொடர்ந்து இந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துகள் என்னவென்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். 36 மணி நேரத்திற்கு பிறகு விஜய் பனையூர் வீட்டிலிருந்து கிளம்பினார். விஜய் ஏன் இப்படி குறுகுறு என்று பார்க்கிறார்? பாருங்கள், தாவேக்கவினர் வெறும் 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஸோ மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை வசதியாக எப்படி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் தாவேக்கவுக்கு எதிராகவும் மடைமாற்றம் செய்வது என்பதில் கவனமாக வெகுஜன ஊடகங்கள் இருக்கின்றன. காலையில் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாருமே பேசக்கூடாது என்பதுதான் இதன் அடிநாதம். நல்ல இந்த சீக்வன்ஸை பாருங்கள். ஒரு சீஃப் மினிஸ்டர் வதந்திகளை பரப்பாதீர்கள்னு நேற்று காலையில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. மதியம் போல் காவல்துறைகிட்டேருந்து அறிவிப்பு வெளியே வருகிறது, இந்த மாதிரி வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கைன்னு. மாலை சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்தவர்கள் மீது 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன.